கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் லஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ட்ரெஸ் கோட் காலேஜ் யூனிஃபார்ம். லெட்ஸ் கெட் ரெடி. I paired this white uniform with palazzo pant. இன்றைக்கி நான் ரொம்ப மினிமலான மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு டேப் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். இனிமேல் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூசேஜ் அதிகமாக போகுது. வெயில் ரொம்ப இன்னும் கோடையே கரெக்டாக ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளேயே வெயில் தாங்கலை. சரி, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாமா? நாங்கள் லன்ச் இன்றைக்கி எங்கே புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஹைலைட். ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணல, நாங்கள் க்யூவில் நின்று தான் போய் சாப்பிட போகிறோம். அப்படி நாங்கள் எங்கே போக போகிறோம் தெரியுமா? சாய்பாபா கோயில், மயிலாப்பூரில் இருக்க சாய்பாபா கோயில். அங்கே தான் நாங்கள் லன்ச் பிளான் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நாங்கள் இப்போ ஒரு 10 பேர் போக போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட போகிறோமா, இல்லை லஞ்சு சாப்பிட்டுட்டு டைரெக்டாக கிளம்பி வர போகிறோமான்னு எங்களுக்கு தெரியல. போனால் தான் தெரியும். இந்த மாதிரி லன்ச் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காம்பேக்ட் பவுடர், வீடியோ எடுக்கிற ஞாபகத்தில் காம்பேக்ட் பவுடர் லாஸ்ட்டாக தான் போட்டேன். தென் பொட்டு இல்லைனா எப்படி, உல்ட்டா ஏரோ மார்க் போட்டு லைட்டாக ஒரு டாட் வச்சு முடிச்சாச்சு மேக்கப்பை. அண்ட் தென் ஹேர் ஸ்டைலில் போனி டெயில் போட்டு ஹேர் ஸ்டைலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ மினிமலாக மேக்கப் போட்டாலையும் நான் இந்த ப்ரான்சரை போட மறக்கவே மாட்டேன். ஏன்னா சன்லைட்டில் போகும்போது என்னோடய ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக காட்டும். அதனால் நான் அதை அவாய்டே பண்ண மாட்டேன். அப்புறம் ஃபிட் செக் பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி ஃப்ளெக்ஸ் பண்ணலைன்னா எப்படி? பால்கனியில் நின்று எப்பயும் போல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன்.